ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிவினோட கோவம் வந்து 100% நியாயமானது தான். ஒரு விகே ஃபேன்ஸாக நம்ம இருந்தாலும் அந்த நிவினோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிவினோட கோவம் வந்து நியாயமானது தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விகே ஃபேன்ஸ் விஜய் அவ்வளோ தூரம் வந்து அவரோட ஆக்டிங்லாம் நம்ம ரசிக்கிறதுனால அவர் பண்ணுறது வந்து நம்ம கரெக்டு நம்ம சொல்ல முடியாது. பட் ரசிக்க முடியுமே தவிர அதை நியாயப்படுத்த முடியாது. பட் நிவினோட பொறுத்த வரைக்கும் நிவினை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணுறது உண்மையிலே வந்து தப்பான விஷயம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகிருக்காரு. அது வந்து காவேரி நமக்கு கிடைக்க போகிறா அப்படிங்கிற ஒரு தாட்னால தான் அது சொன்னார். அது விஜய் கொடுத்த ஹோப். இப்போ விஜய்க்கு வந்து அந்த காவேரி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அது பண்ண முடியாது. நம்ம எப்படி நம்ம காவேரி நமக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நிவின் வந்து அந்த மாதிரி பண்ணார். பட் இருந்தாலும் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு வேர்டை வச்சுக்கிட்டு யமுனா இப்போ வரைக்கும் வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம். இது ரியல் லைஃப்பில் கண்டிப்பாக வந்து சாத்தியமாகாத ஒரு விஷயம். பட் சீரியலில் எல்லாமே சாத்தியமாகும். அப்படியே வந்து நடந்திருக்கு. இப்போ அந்த ஒரு ஹோப்பில் நம்ம நிவின் பார்த்திங்கன்னா சொன்னார் பார்க்கலாம். பட் அது அவர் தப்பு தான். பார்க்கலான்னு சொன்னதும் தப்பு தான். ஏன்னா அவங்களுக்கு ஆசை. ஏன்னா அவங்க இந்த பொண்ணுக்கு வந்து அவங்கள பிடிச்சிருக்கு ஆசைங்கும்போது ஸோ எல்லார் பக்கமும் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. இந்த மிஸ்டேக்லாம் இருந்தாலும் மேரேஜுங்கிறது ஒரு பர்சனோட செகண்ட் பார்ட். ஃபுல் லைஃப் அது அவங்களோட லைஃபு. ஸோ அதில் ஒரு விஷயம் பிடிக்காமல் நடந்துச்சுன்னா ரெண்டு பேர் பக்கமே வந்து அவங்களோட ரெண்டு பேரோட லைஃப்மே வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே ஸ்டோரியில் வந்து கொண்டு வந்துடுவாங்க, லவ் சீக்வன்ஸ்லாம் கொண்டு வந்துடுவாங்க போக. பட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வந்து யமுனாவை பிடிக்காம யமுனா மேலே ஆக்சுவலாக இன்றைக்கெல்லாம் வேறு லெவலில் கோவப்படுவார்னு எதிர்பார்த்தேன். பட் நான் எதிர்பார்த்த அளவுக்குலாம் கோவப்படல. ரொம்ப பொறுமையாக தான் வந்து ஹேண்டில் பண்ணார். நான் வந்து உன் தாலி கட்டிட்டேன், உன் கூட இருப்பேன், பட் ஆனால் உன் கூட ஹஸ்பண்டாக வாழ மாட்டேன் தெளிவாக சொல்லிட்டாரு. பட் இதில் இதெல்லாம் தாண்டி யமுனா எப்படி போக போகிறாங்க இந்த சிச்சுவேஷனை மூவ் பண்ணி அப்படிங்கிறதான் தெரியல. அவங்க இன்றைக்கும் அழுதுட்டு தான் இருக்காங்க. பட் அவங்க பண்ணது முழுக்க தப்பு. அது அவங்க தான் அனுபவிச்சாகணும். அவங்களுக்காக மட்டுமே அவங்க விருப்பப்படி மட்டுமே நடந்த கல்யாணம் இது. அவர் தான் ஓப்பனாக சொல்லிட்டா இல்லையா, எனக்கு உங்க கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா திருப்பி மீண்டும் எதுக்காக அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி வந்து ஒரு மேட்ச் லைஃப்பில் தள்ளணும். இப்போ யார் மேலே தப்பு? இது எல்லாத்தையுமே யமுனா தான் ஃபேஸ் பண்ணும். பட் நிவினை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான். ஏன்னா வந்து ஒரு ஹோப் கொடுத்தாரு விஜய். அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து மனசளவில் புருஷன் பொண்டாட்டியாக வாழ்கிற விஷயத்த சொல்லும் போதும் நிவினை வந்து ஒரு சில பேர் வந்து கோப்பட்டு தானே பண்ணுவாங்க. அந்த இடத்துலையுமே வந்து நிவினோட கேரக்டரை வந்து ரொம்ப டேமேஜே பண்ணல. ஓகே, எனக்கு அவள் எங்கே இருந்தாலும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விலகிட்டார். அதுக்கப்புறம் அவரோட லைஃப் டிசைட் பண்ணுறது அவரோட விருப்பம். எப்படியும் வேற பொண்ணதான் பார்க்க போகிறாரு. அது யமுனாவாக இருக்கும் போல். ஸோ இந்த இடத்துல வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் என்னை விட வந்து யமுனா பார்த்துருக்க பையன் ரொம்ப நல்ல பையன் அத்தை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்டெலாம் சொல்லும்போது உண்மையிலே வந்து நல்ல பையன் தான், ஒரு நல்ல கேரக்டர். ஸோ சூப்பராக வந்து எழுதியிருக்காங்கப்பா. நிவினோட கேரக்டர் அப்படி தான் சொல்லும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, இதுலேருந்து எப்படி மீண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிவின் யமுனா மேரேஜ் பற்றிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓப்பனாக கமெண்ட் பண்ணுங்கள். விகே ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி. ஸோ அதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஓப்பனாக. பிகாஸ் நான் எவ்வளோ பெரிய வீக்கா ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. என்னோடய வீடியோ இப்போ ஃபாலோ பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நான் எனக்கு தெரிஞ்சதை எனக்கு தோணுதை ஓப்பனாக சொல்லியிருக்கேன். அது மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். பை.